ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன் இன், இன்டு, ஆன், ஆன்டு இதனுடைய யூசேஜ். இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ முதல்ல இன், இன்டு பார்க்கலாம். இந்த இன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இன்னுன்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு நபரோ ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு ஒரு கன்ஃபைன்டான ஒரு வரையறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு உள்ளே இருக்கும்போது, ஆல்ரெடி அதில் இருக்கும்போது அது இன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன் ப்ரிப்போசிஷன் போடுறோம். எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் த கிளாஸ் ரூம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே கிளாஸ் ரூமுக்குள்ளே உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் த கிளாஸ் ரூம். த டீச்சர் வாக்ஸ் இன்டு த கிளாஸ் ரூம். ஆசிரியர் வகுப்பறையினுள் நடந்து போகிறார் அப்படின்னு அர்த்தம். இதில் ஏன் இன்ட்டுன்னா, இதில் ஒரு மூமெண்ட்டை குறிக்குது. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே கிளாஸ் ரூமில் இருக்கிறாங்க. இதில் டீச்சர் வெளியேருந்து கிளாஸ் ரூமுக்கு உள்ளே பிரவேசிக்கிறாங்க. ஒரு மூமெண்ட் அதில் இருக்குது. இன்னும் அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த மில்க் இஸ் இன் த கப். இதில் ஏன் என்னென்னா, பால் கப்புக்கு உள்ளே இருக்குது. த மில்க் இஸ் ஆல்ரெடி இன் த கப். ஐ போர் த மில்க் இன்டு த கப். நான் கப்புக்குள்ளே அந்த பாலை ஊற்றுறேன். ஐ போர் த மில்க் இன்டு த கப். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு மூமெண்ட்டு இருக்குது. நான் வெளியேருந்து பாலை கப்புக்குள்ளே ஊற்றுறது. இது ஒரு மூமெண்ட்டை குறிக்குது. அதுதான் இதில் இன்டு. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள். த மேன் இஸ் இன் த ஸ்விம்மிங் பூல். த மேன் இஸ் இன் த ஸ்விம்மிங் பூல். அந்த மனிதன் ஆல்ரெடி ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறான், ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இன்னொரு எக்ஸாம்பிள் அடுத்து. த மேன் ஜம்ப்ஸ் இன்டு த ஸ்விம்மிங் பூல். இந்த இடத்துல ஏன் இன்டு போட்டோம்? மனிதன் வெளியேருந்து ஸ்விம்மிங் பூலுக்கு உள்ளே குதிக்கிறான். இதில் ஒரு மூமெண்ட் இருக்குது. வெளியேருந்து ஸ்விம்மிங் பூல் உள்ளே வர்ற அந்த மூமெண்ட்டை குறிக்கிறது. அதனால தான் இன்டு. அப்போ இன்னுக்கும் இன்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆன், ஆன்டு பார்க்கலாம். ஆன்ங்கிறத எப்படி யூஸ் பண்ணுதுன்னா, த கேட் இஸ் ஆன் த டேபிள். இது ஈஸி, புரியும். பூனை மேஜையின் மேலே இருக்கிறது. அப்போ ஏற்கனவே பூனை மேஜையின் மேலே இருக்குது. அப்போ அந்த மேலேங்கிறதுக்கு தான் ஆன். இப்போ இன்னுக்கும் ஆணுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்துங்க. அப்போ ஆன் டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ஐ ட்ரோவ் த கேட் onto the table. I drove the cat. பூனையை விரட்டினதில் அது ஓடி எங்கே போகுது? பூனையை துரத்தி அது டேபிளுக்கு மேலே ஏற செய்தேன் அப்படின்னாரு. ஐ ட்ரோவ் த கேட் onto the table. அப்போ இதில் அந்த இன்டு மாதிரியே இதுலேயும் ஒரு மூமெண்ட் குறிக்குது. இந்த இடத்துல பூனை ஆல்ரெடி டேபிள் மேலே இருக்குது. இதில் நான் விரட்டி டேபிள் மேலே இது பண்ணேன். இதில் மூமெண்ட் இருக்குது. அதனால் ஆன் டு.
இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். The ball is on the roof. பந்து கூரையின் மேலே இருக்கிறது. ஆல்ரெடி பந்து கூரையின் மேலே இருக்கிறது, அதனால தான் on. I hit the ball onto the roof. நான் பாலை அடித்து கூரையின் மேலே விட்டேன். அப்போ இந்த இடத்துல மூமெண்ட், இந்த இடத்துல ஏற்கனவே பால் வந்து கூரை மேலே இல்லை, நான் அடித்து இங்கேருந்து நான் அனுப்புகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? ஐ ஹிட், இதில் ஒரு மூமெண்ட் இருக்குது. ஐ ஹிட் த பால் ஆன் டு த ரூப். வெளியேருந்து ரூஃபுக்கு மேலே பாலை அடித்து விடுறது, அவ்வளோதான். அப்போ இன்டு ஆன் டு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு யூசேஜ் ஏதாவது பார்க்கலாம். ஓகே, see you, bye.